الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. அல் முஅஜமுல் அவ்ஸத் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், எவரொருவர் ஒரு கிதாபிலே, ஒரு புத்தகத்திலே என் மீது ஸலவாத்தை எழுதுகிறாரோ, எனது பெயர் அந்த கிதாபில் இருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் நாம் கிதாபிலேயோ புத்தகத்திலேயோ நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருநாமத்தை எழுதும் போது ஸலவாத்தை முழுமையான முறையில் நாங்கள் எழுத வேண்டும். இன்று நாம் சில பதிவுகளை சோசியல் மீடியாக்கள்ல அல்லது பதிவு செய்யக்கூடிய நேரத்திலேயோ அல்லது கிதாபுகள் எழுதக்கூடிய நேரத்திலேயோ நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடசாலைகளிலோ மதரசாக்களிலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் எழுதப்படக்கூடிய நேரத்தில் தமிழால் எழுதுவதாக இருந்தால் சல் என்று ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிடுவாங்க, அல்லது சாதை மாத்திரம் போடுவார்கள், அல்லது அரபியிலே சல்ஆன் என்று மாத்திரம் எழுதி விடுவார்கள், ஆங்கிலத்திலே SAW. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, ஒரு விடயத்தை முழுமையாக எழுதக்கூடிய நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த ஸலவாத்தை மாத்திரம் ஏன் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதணும்? ஏன் அவ்வாறு எழுத வேண்டும்? அதை முழுமையாக எழுதுவோமே ஆனால் முழுமையாக எழுதக்கூடிய நேரத்தில் ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கின்றது. ஸலவாத்தை எழுதும் போது வாயினாலும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸ்பெல்லிங் சரியா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு நாங்க வாசிச்சு பார்ப்போம். எழுதக்கூடிய டைப் பண்ணக்கூடிய நேரத்திலும் நம்முடைய நாவினால் ஸலவாத் மொழியப்படுகிறது. இப்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும் போது சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸலவாத்தை இந்த ஷார்ட் ஃபார்ம்ல SAW என்றோ அல்லது சல் என்றோ அல்லது வேறு பாஷையில சுருக்கமாக எழுதுவது சில உலமாக்களின் பிரகாரம் ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விடயம். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை எழுதும் போது வாட்ஸ்அப்பிலோ அல்லது வேற சோசியல் மீடியாக்களிலோ புத்தகங்களிலோ நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸலவாத்தை முழுமையாக எழுதுங்கள், ரலியல்லாஹு அன்ஹு என்பதை முழுமையாக எழுதுங்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை முழுமையாக எழுதுங்கள் என்று சிறு பராயத்தில் இருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதோடு நாங்கள் டைப் பண்ணக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் ஸலவாத்தை முழுமையான முறையில் நாங்கள் எழுதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி முழுமையான முறையில் ஒரு ஸலவாத் ஒரு கிதாபில ஒரு புத்தகத்தில் எழுதப்படுமேயானால் எதுவரை அந்த ஸலவாத் அந்த கிதாபில இருக்குமோ மலக்குகள் எழுதிய மனிதனுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நாம் முயற்சி செய்து இந்த முறையில ஸலவாத்தை நாங்கள் எழுதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லூ அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வ ஸலாமுன் அலைக யா சய்யிதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ஒரு மாதம் ரஜபுடைய மாதம்.
அதனுடைய ஆரம்ப பகுதியில நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மாதத்தின் மகத்துவங்கள், சிறப்புகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகளின் மூலமாக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலும் நீண்ட ஒரு ஆயத், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களை பூமியை அல்லாஹ் தஆலா படைக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஏட்டுல கிதாபுல பதிவேட்டிலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 12 months. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கையாக்கப்பட்ட மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கை செய்யப்பட்ட மாதம், கண்ணியம் வாய்ந்த மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த 4 மாதங்கள் என்ன என்பதை பற்றி தஃசீருடைய உலமாக்கள் குறிப்பிடும் போது தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதம், துல்காடா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய 3 மாதம். ஒரு மாதம் தனித்து வரக்கூடிய மாதம், அந்த மாதம் தான் ரஜபுடைய மாதம். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய சங்கை செய்யப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே தொடர்ந்து கூறும்போது ஃபலா தவ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், விசேஷமாக குறிப்பாக சங்கையாக்கப்பட்ட இந்த 4 மாதங்களில் உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்கள் அநியாயம் இழைக்காதீர்கள். சங்கை செய்யப்பட்ட இந்த நாட்கள், மாதங்கள், நேரங்கள், மணித்தியாலங்கள் இவை எல்லாம் மார்க்கத்திலே உண்டு. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்துமே கண்ணியம் வாய்ந்தது, பரக்கத் வாய்ந்தது. அதிலும் விசேஷமாக இப்ப ஜுமாவுடைய நாள் ஏனைய நாட்களுடைய தலைமைத்துவம் வைக்கக்கூடிய நாள், சையதுல் ஐயாம். ஜுமாவுடைய நாள் ஏனைய 6 நாட்களை விடவும் சிறப்பு வாய்ந்த நாள். ஒரு அமல ஏனைய நாட்களில் செய்தால் ஒரு நன்மை என்றால், ஜுமாவுடைய தினத்தில் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் 70 மடங்கு நன்மை அவனுக்கு வழங்கப்படுகிறது. ஜுமாவுடைய நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதே போன்றுதான் சில நேரங்கள், சில இடங்கள், சில காலங்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பை வழங்கி இருக்கின்றான். இந்த சிறப்பு வழங்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாகிய ரஜபுடைய மாதம், இந்த 4 சிறப்பான மாதங்களிலும் விசேஷமாக ஃபலா தவ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அப்படி என்றால் இந்த மாசத்துல குறிப்பாக பாவங்களில் ஈடுபடாதீர்கள். இந்த மாதத்தில் விசேஷமாக பாவங்கள் செய்வதை விட்டும் தவிர்த்து வாழுங்கள். ஏனைய நாட்கள்ல ஏனைய மாதங்களிலும் தவிர்த்து வாழ வேண்டும். இன்னும் விசேஷமாக நாங்கள் தவிர்த்து வாழக்கூடிய ஒரு காலம் என்றால் சங்கையாக்கப்பட்ட இந்த மாதங்கள். இந்த மாதத்தில் ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். இப்பொழுது நாம் காலெடுத்து வைத்திருக்கக்கூடிய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் முபாரக்கான ஒரு துஆவை ஓதுவார்கள். பரக்கத்தான ஒரு துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் நமக்கு நீ பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமதான், அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. எவ்வளவு அருமையான ஒரு துஆன்னு பாருங்க. ரமலானை பத்தி நாங்க முழு வருஷமும் துஆ கேட்கணும். ரமலானுடைய கண்ணியம், சிறப்பு, மகத்துவம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டால் முழு வருடமும் துஆ கேட்கும், யா அல்லாஹ் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கு. ஏன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். விசேஷமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் இந்த துஆவை கேட்பார்கள். ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக, மேலும் ரமலானை அடைய செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்குவாயாக. இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிந்துள்ளார்கள், ரஜபுன் ஷஹ்ருல்லாஹி தஆலா, ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், வ ஷஅபானு ஷஹ்ரி வ ரமலானு ஷஹ்ரு உம்மதி, ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் என்னுடைய மாதம், ரமலான் என்னுடைய உம்மத்துடைய மாதம். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரஜபுடைய மாதம் பிறந்தீகிதா எந்த மாசத்துல இருக்கிறோம் கூட தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன மாசம், என்ன ஹிஜ்ரி, என்ன பிறை என்று 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே கேள்வி கேட்டால் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் ஒரு 10 பேர் பதில் சொல்லலாம். சந்தர்ப்பம் இருக்குது பதில் சொல்றதுக்கு. ஏன், எனக்கு தெரியும் இஸ்லாமிய கணக்குகள். ஆனால் இஸ்லாமிய பிறை கணக்கின் பிரகாரம் தான் நம்முடைய ஒவ்வொரு செயலும் அமைய வேண்டும். நாங்க பார்க்கிறோம், ரமலான் பிறை தென்பட்டால் தான் நோன்பு, பிறை தென்பட்டால் தான் ஹஜ் பெருநாள், ஹஜ் பெருநாள்ல பிறை 10ல, நோன்பு பெருநாள் பிறை தென்பட்டால் தான் பெருநாள். அதே போன்று நம்முடைய ஜகாத்துடைய விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் பிறை கணக்கின் பிரகாரம் தான் நாங்கள் ஒரு வருடம் பூர்த்தியை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. நாங்க என்ன செய்யறோம், ஆங்கில கணக்கின் பிரகாரம் கணக்கு
பார்த்து ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோம். ஆனாலும் ஜகாத்தும் கூட மார்க்கத்தில் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்கள் உலமாக்கள், பிறை கணக்கின் பிரகாரம் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்தால் ஜகாத் அவன் மீது கடமையாகிவிடும். பிற்படுத்தினால் அவன் பாவியாவான். ஜகாத்தையும் கொடுக்கணும், ஆனால் தௌபாவும் செய்யணும். நாங்க இதை பார்க்கிறோம் ஆங்கில கணக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஏப்ரல்ல நாங்க ஜகாத் கொடுக்கிறோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஜூன்ல ஜகாத் கொடுக்கிறோம். ஆங்கில கணக்கின் பக்கம், ஆங்கில பிறை கணக்கின் பிரகாரம் நம்முடைய அந்த செயல்களை நாங்கள் ஈடுபடுத்துவது கிடையாது. அதன் பக்கம் சிந்தனை கிடையாது. ஆனால் ஜகாத் பிறை கணக்கின் பிரகாரம் தான் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். இதைத்தான் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே இந்த சங்கையான இந்த ரஜபுடைய மாதம் நமக்கு மத்தியிலே வருகை தந்துள்ளது. இந்த மாதத்திலே நாங்கள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக? அமல் இபாதத்திற்காக. இது அமல் இபாதத்துடைய சீசன் ஆரம்பிச்சிருச்சு. டிசம்பர் சீசன் முடிஞ்சு, டிசம்பர் சீசன் வியாபார சீசன் முடிந்து இப்பொழுது அமல் இபாதத்துடைய சீசன் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அல்லாமா சஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள், ரஜப் மாதம் என்பது அமல் செய்வதை, அதாவது விதையிடக்கூடிய மாதம். ஒரு பொருளை நாங்க ஒரு பழத்தையோ அல்லது ஒரு காயையோ அல்லது அரிசியையோ நாங்கள் நாட்டுவதாக இருந்தால் முதலாவது என்ன செய்வோம்? விதைய போடுவாங்க. அதன் பின்னால் சில காலம் கழித்து தண்ணீர் புகட்டுவார்கள். அதன் பின்னால் சில காலம் கழித்து தான் அறுவடை செய்வார்கள். அல்லாமா சஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக கூறுகிறார்கள், ரஜப் மாதம் என்பது இபாதத்துடைய வித்தை நாட்டக்கூடிய மாதம். மேலதிகமான இபாதத்துக்கள், ஃபர்தான தொழுகை எல்லா மாதத்திலும் ஃபர்து தான், ஃபர்தான கடமைகள் எல்லா காலங்களிலும் ஃபர்து தான். ஆனால் மேலதிகமான அமல் இபாதத்துகளை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம். ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் தண்ணீர் புகட்டக்கூடிய மாதம். நாங்கள் எதை விதையிட்டோமோ அதற்கு நாங்கள் நீர் புகட்டக்கூடிய மாதம். அப்படி என்றால் ரஜபிலே நாங்கள் இபாதத்தை ஆரம்பித்து விட வேண்டும். இபாதத்தினுடைய வித்தை நாங்கள் நட்டிவிட வேண்டும். ஷாபானுடைய மாதம் வந்தால் அந்த ஷாபானுடைய மாதத்திலே கண்ணீரின் மூலமாக நாங்கள் அந்த விதைக்கு நீர் பாய்ச்ச வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அழுது கெஞ்சி மன்றாடி தௌபாக்களை கேட்க வேண்டும். அமல் கபூல் செய்யப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதன் பின்னால் ரமலானுடைய மாதம் வந்தால் அறுவடை செய்யக்கூடிய மாதம், எங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதம். ஒரு ஃபர்தான அமலை செய்தால் அதற்கு இத்தனை ஃபர்துடைய நன்மைகள், ஒரு நஃபிலான சுன்னத்தான அமலை செய்தால் ஒரு ஃபர்துடைய நன்மைகள். அதிகமாக அமலை நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய மாதம், நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மாதம். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? ரமலான் வந்தால்தான் இபாதத்துடைய வித்தையை நாட்ட ஆரம்பிக்கிறோம். இதற்கு நிறைய உலமாக்கள் நிறைய தஃசீர்களை கொடுத்திருக்கிறாங்க. நாங்க ரஜபுடைய மாதத்துல நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை நோக்க ஆரம்பித்தால் இப்பொழுது எங்களுக்குள்ளுக்கு ஒரு பிராக்டிஸ் ஏற்பட்டுவிடும், எங்களுக்குள்ளுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுவிடும். ரமலானுடைய ஆரம்பமே நிம்மதியான முறையில் நாங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். ஏன்? ரஜபுல ஷாபான்ல சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை நோற்றுக்கொண்டால் நிஸ்பு ஷாபான் இருக்கின்றது. அதே போல் ரஜபுல மிஅராஜுடைய இரவு இருக்கிறது. ரஜபுடைய ஆரம்ப நோன்புகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், யார் ரஜபுடைய மாதத்தில் முதலாவது பிறையிலே, தலைப்பிறையில முதலாவது நாளில் நோன்பு நோக்கிறாரோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய 3 வருட பாவங்களுக்கு அந்த நோன்பை கஃபாராவாக ஆக்கி விடுகின்றான். 3 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹு தஆலா அந்த நோன்பை ஆக்கி விடுகின்றான். யார் ரஜபுடைய மாதத்தில் 2வது பிறையில் நோன்பு நோக்கிறாரோ 2 வருட பாவங்களுக்கு அந்த நோன்பை பரிகாரமாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகின்றார். யார் ரஜபுடைய மாதத்தில் 3வது பிறையிலே நோன்பு நோக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு 1 வருட பாவத்தின் பரிகாரமாக அந்த நோன்பை அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகின்றார். அதன் பின்னால் ரஜபுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் யார் நோன்பு நோக்கிறார்களோ 1 மாத காலத்திற்கு பாவங்களுக்கு கஃபாராவாக அந்த நோன்பை அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள். கஃபாரா என்ன? நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக. ஹதீதுகள்ல பாவங்களுக்கு பரிகாரம், பாவம் மன்னிப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் என்னது? நம்முடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நம்முடைய சிறு சிறு பாவங்களுக்கு கஃபாராவாக அல்லாஹு தஆலா இந்த அமல்களை ஏற்படுத்தி விடுகின்றான். பெரும் பாவங்கள் தௌபாவின் மூலமாகத்தான் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டு நாம் செய்ததை திருப்பி கொடுத்தால் தான் நிறைவேறும் தௌபா. இந்த அமல்கள், இந்த கஃபாரா என்பது சிறு சிறு பாவங்கள், மனிதனால சிறு சிறு தவறுகள் ஏற்படலாம், சிறு சிறு பாவங்கள் ஏற்படலாம். எனவே இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா நோன்பை ஆக்கியிருக்கிறான். அப்படி இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம்? மத்தவங்க சல்லிய நல்ல பொழுவ போட்டுட்டு ரஜபுல நோன்பு பிடிச்சி சொல்லுவோம் 3 வருஷம் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எங்களை பாவத்துக்கு கஃபாரா ஆகிருச்சு. அவ்வாறு கிடையாது. அவருக்கு நாங்க காசு கொடுக்க இருந்தா காசையும் கொடுக்கணும், அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கணும். யாருக்காவது நான் அவருடைய உடல் ரீதியாக, அவருடைய அந்த
யதார்த்தத்திற்கு அந்த மனிதனுடைய கண்ணியத்துக்கு குறைவாக நாங்கள் நடந்து கொண்டிருந்தால், ஒருவரை பத்தி மற்றவர்கிட்ட நாங்கள் பேசியிருந்தால், அவருடைய கண்ணியத்தை இல்லாமல் செய்திருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிக்காததை ரொம்ப மன்னிக்க மாட்டான். அப்ப அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, எங்கெல்லாம் இவ்வாறு வருகிறதோ சிறு சிறு பாவங்களுக்கு பரிகாரம் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, சங்கையான் இந்த ரஜபுடைய மாதத்திற்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஸையதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளதாக சுவர்க்கத்தில் ஒரு ஓடை இருக்கிறது, ஒரு ரிவர், ஒரு ஓடை ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் ரஜப் என்று சொல்லப்படும். அந்த ஓடையுடைய பெயர் என்ன? ரஜப். அது பாலை விட வெண்மையாகவும் தேனை விட சுவையாகவும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். பாலை விட வெள்ளை, தேனை விட ஸ்வீட். எவ்வளவு அழகான ஒரு ஓடை, ஒரு ஆறு, ஒரு ஓடை ஒன்று இருக்கும். அதனுடைய பெயர் ரஜப். எவர் ஒருவர் ரஜப் மாதத்தில் ஒரு நோன்பு நோக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ஓடையில் இருந்து அருந்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவான். சுப்ஹானல்லாஹ். அந்த ஓடையிலிருந்து அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். எனவே இவ்வளவு நிறைய சிறப்புகள், இதே போன்று நிறைய சிறப்புகள் ரஜபுடைய மாசத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். 5 இரவுகள் இருக்கின்றன. அந்த 5 இரவுகளில் துஆக்கள் மறுக்கப்படுவது கிடையாது, ரத்தாவது கிடையாது, நிராகரிக்கப்படுவது கிடையாது, கேட்டால் கபூல். அந்த 5 இரவுகளில் முதலாவது ரஜப் மாதத்தின் முதலாவது இரவு, பிறையுடைய இரவு, நம்மை விட்டு சென்று விட்டது. ரஜப் மாதத்தின் முதலாவது இரவு. இரண்டாவது ஷாபான் மாதத்தின் 15வது இரவு, பராத்துடைய இரவு என்று சொல்வோமே, அந்த இரவு. மூன்றாவது வெள்ளிக்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் இடைப்பட்ட இரவு, நேற்று ராவ். வியாழக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இடைப்பட்ட இரவு. துஆக்கள் ரத்து செய்யப்படுவது கிடையாது, கபூல் செய்யப்படும். நான்காவது நோன்பு பெருநாளுடைய பிறையுடைய இரவு. ஐந்தாவது ஹஜ் பெருநாளுடைய பிறையுடைய, ஹஜ் பெருநாளுடைய இரவு. நாளைக்கு பெருநாள், இன்னைக்கு 10வது இரவு. ஹஜ் பெருநாள் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 10ல வரும். 9க்கும் 10க்கும் இடைப்பட்ட இரவு. மேலும் ஹஜ்ரத் ஸையதுனா ஹாலித் பின் மஅதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், வருடத்தில் 5 இரவுகள் இருக்கின்றன. யார் அவைகளை உண்மைப்படுத்தி சவாபுடைய நியத்துடன், நன்மையை பெறும் நியத்துடன் இபாதத்தில் கழிக்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவரை சுவனத்தில் நுழைய வைப்பான். அல்லாஹ் தஆலா அவரை சுவனத்தில் நுழைய வைப்பான். அதில் ஒன்று என்னவென்றால் ரஜப் மாதத்தின் முதலாவது இரவு, அதாவது இரவில் இபாதத் செய்வதும் பகலில் நோன்பு நோட்பதும். இரண்டாவது ஷாபானுடைய 15வது இரவு, அதுவும் இரவில் இபாதத் செய்வது, பகலில் நோன்பு நோட்பது. மூன்றாவதும் நான்காவதும் 2 பெருநாட்களுடைய இரவு, இரவில் இபாதத் செய்வது, பகலில் நோன்பு நோட்காமல் இருப்பது. பெருநாளுடைய தினத்துல நோன்பு நோட்பதற்கு மார்க்கத்தின் அனுமதி கிடையாது. ஐந்தாவது ஆஷூராவுடைய இரவு, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது இரவு என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல் பத்ருல் முனீர் என்று சொல்லக்கூடிய கிதாபுல பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்கள், இப்படி எல்லாம் ரஜபுடைய மாதம் இருக்கின்றது, ஏனைய நாட்களை போன்று கிடையாது. பசரால ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார். பசரால ஒரு பலகீனமான வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி பெண்மணி வாழ்ந்து வந்தார். அந்த பெண் தான் மரணிக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய மகனை அழைத்து சொல்றாங்க, வசியத் செய்யறான். தன்னுடைய மகனை அழைத்து வசியத் செய்கின்றார். என்ன வசியத்? நான் எந்த ஆடையை அணிந்து கொண்டு ரஜபுடைய மாதத்தில் இபாதத் செய்தேனோ அந்த ஆடையின் மூலமாக நீ எனக்கு கஃபன் செய்ய வேண்டும். தாயில வசியத் என்னது? ரஜபுடைய மாதத்தில் எந்த ஆடையை அணிந்து கொண்டு நான் இபாதத் செய்தேனோ அதே ஆடையின் மூலமாக எனக்கு நீ கஃபனை செய்து அணிவிக்க வேண்டும். தாய் மரணித்து விட்டார். இந்த மகனுக்கு மறந்துடுச்சு, தாயுடைய வசியத் மறந்து விட்டது. என்ன செய்யறாரு? வேறொரு கஃபன் துணியை வைத்து தாயை கஃபன் செய்து கபரிலே அடக்கம் செய்து விட்டார். அடக்கம் செய்து விட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தால் எந்த கஃபன் துணியால் தன்னுடைய தாயை கஃபன் செய்து கபரிலே அடக்கம் செய்தாரோ அந்த துணி வீட்டிலே இருக்கிறது. அந்த துணி எதுல உம்மாவை கஃபன் செஞ்சு அடக்கிட்டு வராரோ அது வீட்டுல இருக்குது. ஆச்சரியம் ஏற்பட்டுருச்சு. அப்பதான் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே தன்னுடைய தாயுடைய அந்த கஃபன் எதன் மூலமாக வசியத் செய்து, இதன் மூலமாக என்னை கஃபன் செய்யுமாறு வசியத் செய்தாவோ அந்த உம்மா சொன்ன கஃபனை தேடி போறாரு. அந்த இடத்துல கஃபன் கிடையாது, கஃபன் இல்லாம போயிருச்சு. மறைமுகமான ஒரு சத்தம் கேட்கிறது. என்னவென்றால், அந்த உங்களுடைய தாயை அவர் வசியத் செய்த அந்த துணியை கொண்டு நாங்கள் கஃபன் செய்து விட்டோம். மறைமுகமான ஒரு சத்தம் கேட்குது. என்னது? உங்களோட தாய் வசியத் செய்த அதே கஃபனை கொண்டு நாங்கள் கஃபன் செய்து விட்டோம். ஏனென்றால் யார் ரஜப் மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ அவரை நாங்கள் கபரிலே கவலையில் இருக்க வைக்க மாட்டோம்.
அவங்க செஞ்ச வசியத் பிரகாரம் அமல் நடக்காது, கபர்ல கவலையில் இருப்பாங்க. ஆனால் யார் ரஜபுல நோன்பு நோற்றார்களோ அவர்களை நாங்கள் கபரிலே கவலையில் ஆழ்த்த மாற்றோம் என்பதாக மறைமுகமான ஒரு சத்தம் கேட்கிறது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்கள், இதுதான் ரஜபுடைய சிறப்பு. ரஜப் மாதம் மிகவும் பரக்கத்தான ஒரு மாதம், சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று. இந்த மாதத்திலும் கூட ஏனைய நாட்களை போன்று நாங்கள் அமல இபாதத்திலே நாங்கள் பொடுப்போக்கு செய்து விடக்கூடாது. அமல இபாதத்திலே நாங்கள் பொடுப்போக்கு செய்து பாவங்களில் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. ஃபலா தௌலிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும். விசேஷமாக சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முகாஷிபத்துல் குலூப்ல ரஜபுடைய மாதத்துக்கு நிறைய பெயர்களை எழுதுறாங்க, நிறைய சிறப்பு பெயர்கள் எழுதுறாங்க. அதுல ஒன்று அல் அஸம். ரஜபுடைய மாசத்துடைய பெயர் அல் அஸம். அஸம் என்றால் என்ன? செவிடு, செவிடு, காது கேட்காதது. ஏன்? ரஜபுடைய மாதத்துல ஜாஹிலியா காலத்திலும் கூட என்ன செய்வார்களாம்? யுத்தம் செய்ய மாட்டார்களாம். யுத்தத்துடைய சத்தம் கேட்காது. சண்டையான மாதம் என்பதன் காரணத்தினால் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு கூட யுத்தம் அந்த மாதத்தில் நடைபெறாது. யுத்தத்தினுடைய சத்தம் கேட்காது என்ற காரணத்தினால் அல் அஸம், இந்த மாதம் செவிடு, செவிடுடைய மாதம் என்பதாகவும் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, யுத்தம் செய்வதே கூடாது. யுத்தமே மார்க்கத்துல இந்த மாசத்துல செய்யப்படவில்லை என்றால் நாங்க எங்களுக்கு அநியாயம் செய்வது, பாவங்களில் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எனவே ரஜபுடைய மாதம் என்பது சிறப்பாக்கப்பட்ட கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று. இந்த மாதத்திலே நாங்கள் நமக்கு நாமே அநியாயம் செய்யாமல் இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அமல இபாதத்தினுடைய வித்தை நாட்டிவிட வேண்டும். தொழுற 5 நேரம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு எல்லாம் நசீபாக்கணும். 5 நேரம் தொழக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் தொழுகை ஆகணும். மேலதிகமான தொழுகைகளை ஆரம்பித்து விடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதுறோமா, 2 பக்கங்கள் குர்ஆனை ஓதுங்கள். சில சமயம் நாங்க ஓதுறதே கிடையாது. குர்ஆனோட எங்களுக்கு முஹப்பத்தே கிடையாது. குர்ஆன் ஓத ஆரம்பிங்க. ரஜப்லே நஃபிலான நோன்புகளை நோட்பதற்கு ஆரம்பித்து விடுங்கள். சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள். மேலதிகமான இஸ்திக்ஃபார்களை செய்ய வேண்டும். ஸலவாத்துகள், ஜிக்ர்களை நாங்கள் ஓத வேண்டும். ஏனென்றால் ரஜபுடைய மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம். ஒரு முறை ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு மலைக்கு பக்கமாக செல்கிறார்கள். ஒரு மவுண்டன் மலைக்கு பக்கமாக செல்கிறார்கள். அந்த மலையை பார்க்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரியான பிரகாசமா இருக்கிறது. நூறானியத்தான ஒரு மலை, அவ்வளவு ஜொலிச்சு கொண்டு இருக்குது அந்த மலை, மவுண்டன். இவங்களுக்கு ஆச்சரியம் வந்துருச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இவ்வளவு பளபளப்பா இருக்குது, மினுமினுப்பா இருக்குது, பிரகாசமா இருக்குதுன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மலைக்கு பேசக்கூடிய சக்தியை வழங்குவாயாக, இந்த மலைக்கு பேசக்கூடிய சக்தியை வழங்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அப்பொழுது அந்த மலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பேசுது. யா ரூஹ் அல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் யா ரூஹ் அல்லாஹ், நீங்கள் என்ன விரும்புறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மலை கேக்குது. யார்ட்டா? அல்லாஹ்வுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களோட ஹாலத் என்ன, உங்களோட நிலைமை என்ன, எனக்கு சொல்லு. இவ்வளவு பிரகாசமா இருக்கிற, இவ்வளவு மினுமினுப்பா இருக்கிற, இவ்வளவு ரூஹானியத், இவ்வளவு நூறானியத், என்ன காரணம்? உலகத்துல எவ்வளவு மழை இருக்குது, அது எந்த மழையுமே இவ்வளவு கிடையாது. இவ்வளவு பிரகாசமா இருக்கின்றாயே, உன்னுடைய ஹால் என்ன, உன்னுடைய நிலைமை என்ன என்று கூறு என்று கேட்ட நேரத்துல அந்த மலை பேசுகிறது, அல்லாஹ்வுடைய நபியே, எனக்குள்ளே ஒரு மனிதர் வாழ்கின்றார். என்ன சொல்லுது அந்த மலை? எனக்குள்ளுக்கு ஒரு மனுஷன் வாழ்றாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுருச்சு. உடனே அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அந்த மனிதரை வெளிப்படுத்துவாயாக, அந்த மனிதரை நான் பார்க்கணும், எனக்கு வெளிப்படுத்துவாயாக. அப்பொழுது அந்த மலை 2ஆக பிளக்கப்படுகிறது. அந்த மலைக்குள்ளே இருந்து ஒரு மனிதர் வெளியே வருகிறார். பிரகாசமான முகம், அவருடைய முகம் அவ்வளவு நூறானிய பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய முகம் வெளியில வாராரு. வயதான ஒரு மனிதர் வெளியில வாராரு. வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுறாரு. பேசி என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய நபியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வந்த நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு மனிதர். அந்த மனிதர் சொல்றார், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தை சார்ந்தவன். அல்லாஹ்விடத்துல நான் துஆ செய்திருக்கின்றேன். என்ன துஆ? உனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்துல வரும் வரைக்கும் என்னை நீ உயிரோடு வைப்பாயாக. இந்த மனுஷன் துஆ செஞ்சுகிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல வாழ்ந்த மனிதன் துஆ கேட்டுகிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலம் வரைக்கும் என்னை நீ ஹயாத்தோடு வைப்பாயாக. ஏனென்றால் நான் அன்னவர்களை சந்திப்பதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகவே மௌத்தா போறதுக்கு ஆசைப்படுறேன். யா அல்லாஹ்,
அல்லாஹு தாலா என்னை இந்த மலையில வச்சுக்கிறான். நான் கிட்டத்தட்ட 600 வருடங்கள் 600 இயர்ஸ் இந்த மலைக்குள்ளே அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். 600 வருடங்கள் இந்த மலைக்குள்ளே தான் நான் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மனிதன் சொல்றார். யோசிச்சு பாருங்க. பின்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ், 600 வருஷங்கள் இந்த மனுஷன் இபாதத் செய்யறாரு, உன்னை இபாதத் செய்கின்றார். இந்த பூமியில இந்த நேரத்துல இவரை விட சிறந்த இபாதத்தால் யாருமே இருக்க மாட்டாங்கன்னா அல்லாஹ் கேக்குறாங்க. இந்த நேரத்துல இந்த பூமியில இவரை விட சிறந்த இபாதத் செய்யக்கூடிய யாராவது இருக்கிறாங்களா? ஏன் 600 வருஷங்கள் இபாதத் செய்யறாரு. எப்படியான இபாதத்? எந்த பாவமுமே செய்யாத இபாதத். இப்ப நாங்க இபாதத் செய்யறோம், தொழுகிறோம், வெளியில போயிட்டு மத்தவங்களை பத்தி புறம் பேசுறோம், தொழுகிறோம், வெளியில போயிட்டு மத்தவன ஊர்வலாக கழுவுறோம், தொழுகிறோம், வெளியில போயிட்டு மத்தவனை ஏமாத்தி வியாபாரம் செய்யறோம், தொழுகிறோம், சில சமயங்கள் பல அவதூறுகள், பொய் பிரச்சாரம், குடும்பத்தை துண்டித்து வாழ்வது, இப்படி பல பாவங்கள். இபாதத்து நீக்குது, மனுஷன் என்ற அடிப்படையில தவறுகள் பாவங்களும் நடைபெறுது. ஆனா இந்த மன்னருடைய இபாதத்து எப்படி? 600 வருடங்கள் மலைக்குள்ளே இபாதத்து மாத்திரம். கண்ணால் பாவம் கிடையாது, காதால் பாவம் கிடையாது, நாவினால் பாவம் கிடையாது, கல்வினால் பாவம் கிடையாது, பாவமே இல்லாத தூய இபாதத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், இந்த பூமியில இந்த நேரத்துல இவரை விட சிறந்த ஒரு இபாதத்தாதி இருக்கிறாரா? இவரை விட சிறந்த ஒரு இபாதத்தாதி. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈசாவே அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தே முஹம்மதியால, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்துல யாராவது ஒரு மனிதர் ரஜப் மாதத்தில் ஒரு நோன்பு நோக்கிறாரோ அவர் இவரை விட என்னிடத்தில் சிறந்தவர் ஆவார். சுப்ஹானல்லாஹ். இந்த மனிதனை விட அந்த மனிதன் என்னிடத்தில் சிறந்தவராக. உம்மத்தை முஹம்மதியா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கின்றான். இதைத்தான் நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சிருக்கிறோமா? யா அல்லாஹ், என்னைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில நீ அமைத்திருக்கின்றாய், ஆக்கி இருக்கின்றாய், பிறக்க வைத்திருக்கின்றாய், வாழ வைத்திருக்கின்றாய், உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ். என்றைக்காவது நாங்க செஞ்சிருக்கிறோமா? நாங்க கேட்டா எங்களை இந்த உம்மத்தை அல்லாஹ் படைச்சான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நம்முடைய யதார்த்தத்தை உணர வேண்டும். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா சிறப்புகளை வழங்கி இருக்கின்றான். எனவே ரஜபுடைய மாதம், சங்கையான இந்த மாதம், சிறப்பாக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே அமல இபாதத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கான ஆயத்தங்களை இந்த மாதத்தில் இருந்தே நாங்கள் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே மேலதிகமான அமல இபாதத்துகளை ரஜபுடைய மாதத்தில் ஆரம்பித்து, இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் பிறை 27 இருக்கிறது. ஒவ்வொரு மாசம் மிகுது. ஆனா ரஜபுடைய மாசத்தின் பிறை 27 இன்னும் விசேஷம். என்னது? மிஅராஜுடைய இரவு. சுப்ஹானல்லாஹ். தொழுகை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்கள் மீது கடமையாக்கப்பட்ட இரவு ரஜபுடைய மாதம் பிறை 27வது இரவு. வரக்கூடிய வாரங்கள்ல மிஅராஜை பற்றியும் நாங்கள் கேட்போம். எனவே இந்த மிஅராஜுடைய இரவு தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதம். எனவே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நாம் எல்லாம் நியத்து வைத்துக் கொள்வோம். இனிமேல் என்னுடைய ஒரு தொழுகையை கூட நான் கவா செய்ய மாட்டேன். எழும் கஷ்டம்தான். கஷ்டத்தோடு செய்யக்கூடிய அமலுக்கு நிறைய சவாபிக்குது. காலையில் எழும்புறே கஷ்டம், சுபவுக்கு எழும்ப ஷைத்தான் விட மாட்டான். ராவு லேட்டாவி தூங்குறோம், 2 மணி 3 மணி ஆகுது, ஆனா எழும்ப கிடைக்குது இல்ல, கஷ்டமாயிருக்குது. கஷ்டப்படுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் இந்த இபாதத்துடைய நன்மை நாளைய கியாமத்துல மீசான் தராசுல பாரமாயிருக்கும். எந்த அளவுக்கு இபாதத் கஷ்டமோ, கூதல் சீசனா இன்னும் முதுவெடுத்து நீங்க தொழுவுங்க, அந்த நன்மை இன்னும் அதிகமாக கிடைக்கும். எந்த இபாதத்துல கஷ்டம் அதிகமோ அதனுடைய நன்மையும் அதிலே அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எனவே கஷ்டம் தான், ஆனால் தொழுகை என்பது யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. இந்த நோன்பு நஃபிலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு தான். அதுக்காக வேண்டி நான் சவர செஞ்சுட்டே படுக்கிறேன்னு சொல்லி 3 மணிக்கே சவர செஞ்சுட்டு தூங்கி சுபவுடைய ஃபர்து இல்ல, இப்படியான நோன்பா இருந்தா நீங்க தயவு செஞ்சு பிடிச்சிடாதீங்க. நோன்பு இது ரஜபுல நோக்கக்கூடிய நோன்பு, சுன்னத்தான நோன்பு. ஆனால் ஃபர்லை விட்டு விடாதீர்கள். காலையில நான் முடிச்சிக்கிறேன், விடிய விடிய நான் கூட்டாளி மாதிரி வைக்கிறேன், நோ ப்ராப்ளம், இருங்க. ஆனால் 3 மணிக்கு சவர செஞ்சுட்டு படுக்கிறேன்னு சொல்லி 12 மணி 1 மணிக்கு எழுப்பி ஃபஜ்ருடைய ஃபர்வான தொழுகையை கலா செய்து விடாதீர்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய முக்கியம். எனவே ஃபர்லாக்கப்பட்ட அமல்கள் நம் மீது ஃபர்து தான். யாராலும் அதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எனவே முயற்சி செய்து ஃபர்லான அமல்களை செய்வதோடு சேர்த்து சுன்னத்தான நஃபிலான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் உட்படுத்துவேமே. ஆனால் ஃபர்ல இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை இந்த சுன்னத்தான அமலை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மறைத்து விடுவான், மன்னித்து விடுவான். ஃபர்ல மட்டும் தொழுது ஓடக்கூடாது, சுன்னத்தையும் தொழுவோம். ஃபர்ல ஏதாவது தொழுகையில் கம்மி இருந்தால் அந்த சுன்னத்தான தொழுகையுடைய பழக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை மறைத்து விடுவான்.
மன்னித்து விடுவான். எனவே முயற்சி செய்து பரதான அமல்களை செய்வதோடு சங்கையாக்கப்பட்ட இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பேணி தனக்கு தானே அநியாயம், தனக்கு தானே பாவத்திலே ஈடுபட்டு விடாமல் நஃபிலான சுன்னத்தான அமல்கள் இபாதத்துடைய வித்தை இந்த மாதத்திலே நாங்கள் நட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்து அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. சங்கையான ரஜபிலும் ஷஅபானிலும் நமக்கு நீ பரக்கத் செய்து அருள்வாயாக. அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. ஆஃபியத்தோடு சிஹத்தோடு ஆரோக்கியத்தோடு ரமலானுடைய நோன்புகளை நாங்கள் விட்டு விடாமல் நோக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.